வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியர் வீடியோ நம்ம போடுறோம். ஸோ டியர் 1 மணிக்கு 16/8/2026 ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு உண்டான 1 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங் மட்டும் நம்ம இப்போ கொடுக்குறோம் ஓகேங்களா. இப்போ 1 மணிக்கு உண்டானது மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா மற்ற ஷோவுக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு ஷோ நம்ம கரெக்டாக வந்து பாஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா எடுத்த டோட்டல் நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம கேலுக்கு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மெத்தேட் தான் நம்ம வந்து டியருக்கு எடுத்துருக்கிறோம். இது வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுப்போம் இல்லையா, அந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு நான் வந்து டியரில் கொடுக்குறேன் ஓகேங்களா. இது வந்து டியர் கெஸ்ஸிங்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டிஜிட் போர்டு மேக்கிங் சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபார்முலாவில் எடுத்த டோட்டல் நம்பர்ஸ் இது தான் ஓகேங்களா. அந்த ஃபார்முலாவை எடுக்கும் பொழுது நம்ம கிடைச்ச நம்பரு ஏ போர்டில் 1 3 4 2 நம்ம கிடச்சிருக்கு. பி போர்டில் 3 1 2 4 நம்ம கிடச்சிருக்கு. சி போர்டில் 1 3 4 2 நம்ம கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர் இது தான். ஸோ இது மிஸ் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 நம்பர் கொடுக்குறோம். ஏ போர்டில் 5, பி போர்டில் 5, சி போர்டில் 5 ஓகேங்களா. ஸோ இந்த 5 நம்பர் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்முலாவில் எடுத்த டோட்டல் நம்பர். மொத்தமாக 10 நம்பர் இருக்குது. அதில் அந்த 5 நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்முலாவில் எடுக்கிறோம். அந்த 5 நம்பருக்குள்ளே வின்னிங் வந்து வர வைக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மெத்தட் எடுக்கிறோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம டியருக்கு 1 மணி ஷோவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 5 நம்பர் இது தான் ஓகேங்களா. ஏ போர்டில் 5 நம்பர், பி போர்டில் 5 நம்பர், சி போர்டில் 5 நம்பர். இதை வச்சு நீங்கள் வந்து 3 டிஜிட் மேக் பண்ணிக்கலாம். இது கூட தான் வந்து 3 டிஜிட் இருக்கும். முடிஞ்சால் 4 டிஜிட் கூட சப்போஸ் சம் டைமில் வந்து செட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு 3 டிஜிட் மேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாரத்தில் 1 அல்லது 2 3 டிஜிட் கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதை பெயர்ஸ் நிறைய பாஸ் ஆகும். 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 அல்லது 2 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட லக் இருந்தால் ஒரு 3 கூட கிடைக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட உழைப்பு பொறுத்து தான். ஸோ போர்டு மேக்கிங்கில் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இது 3 கரெக்டாக மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெயர்ஸு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசியில் உங்களுக்கு வந்து பெயர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி டியர் 1 மணி ஷோவுக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 அல்லது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. இந்த 2 நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1க்கும் வாய்ப்பு இருக்குது, 3ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2ல் ஏதாவது ஒரு நம்பர் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது 2 நம்பர் ஹிட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பொறுத்தவரையும் ஆல் போர்டில் நமக்கு 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. அடுத்து சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல் போர்டில் 1 3 நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி சிங்கிள் நம்பரை நம்ம சூஸ் பண்ணுறது ஏ போர்டில் ஒரு 1, பி போர்டில் ஒரு 1, சி போர்டில் ஒரு 1. இந்த 2 நம்பர்லேருந்து இந்த ஒரு நம்பருக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது நம்ம எடுத்துருக்கிறோம். சிங்கிள் நம்பரில் 1ஆம் நம்பர் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். இந்த கணிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, கரெக்டாக வருதான்னு சொல்லி பாருங்கள். இது வந்து முதல் நாள் நம்மளோட கெஸ்ஸிங். நாளைக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் மேட்ச் பண்ண வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள் வேடிக்கை பாருங்கள். நம்ம கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து முதல் நாள் அப்படிங்கிறனால கொஞ்சம் பாருங்கள், அந்த ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் இதை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்து நாளைக்கு போர்டில் எப்படி வருது, அதான் மிஷினில் வந்து விழுகிற நம்பர் கரெக்டாக வருதான்னு நமக்கு தெரியல. ஸோ வந்து ஏ போர்டில் 1, பி போர்டில் 1, சி போர்டில் 1, இதில் ஏதோ ஒரு நம்பர் உட்காரணும் ஓகேங்களா. ஸோ நம்ம கணக்கு பிரகாரம் உட்காரணும். பாருங்கள், இது கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டை பார்த்துடலாம். நம்ம சேனலில் எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டு நம்ம கொடுப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ், அதாவது பிசி பெஸ்ட் போர்டு விளையாடக்கூடிய நண்பர்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான பிசியில் நம்ம கொடுக்குறது பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 அல்லது ஒரு 4ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி வருது. சி போர்டில் ஒரு 4 அல்லது 2ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி வருது. இது வந்து பிசியில் நமக்கு மேட்ச் ஆகுது. பிசி விளையாடக்கூடிய நண்பர்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பிசியில் மட்டுமே வரக்கூடிய நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு மாறாமல் கண்டிப்பாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டர் போட்டு எடுத்துக்கிறோம். பிசி பெஸ்ட் போர்டு விளையாடக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பிசி பெஸ்ட் போர்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி டியர் 1 மணி ஷோக்குண்டான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் 13 14 12 15 21 24 31 34 32 51 23 91 41 43 42 19 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இது நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இது ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர் ஓகேங்களா. அந்த ஃபார்முலா நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த 5 நம்பரு. ஸோ அந்த 5 நம்பர் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஒரு டோட்டல் நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் தான். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி, பிசி, ஏசி 3மே பாஸ் ஆகும், அல்லது ஒரு பெயர்ஸ் 2 பெயர்ஸாவது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிரும். அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய செட்டு கிடைக்கும் ஓகேங்களா. சம்டைம் 2 பெயர்ஸ் கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஒரு நம்பர் மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர்ஸ் வந்து சரி வராது. அதனால தான் வந்து டோட்டலாக நான் எடுத்து கொடுத்துருக்கேன்.
இது வந்து நம்ம ஃபார்முலா கிடைச்ச டோட்டல் நம்பர் நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி நம்பர் விட்டுறலாம். ஓகேங்களா? நீங்களும் கெஸ்ஸிங் எடுப்பீங்க. அதில் நான் கொடுக்குற நம்பர் எதாவது இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நமக்கு டோட்டலாக கிடைக்கிற நம்பர் நான் உங்களுக்கு அப்படியே நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் வின்னிங் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் நாள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த 3 டிஜிட் பார்த்துடலாம். ஓகேங்களா? டியர் 1 மணி ஷோவுக்கு 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா, நான் அந்த ஃபார்முலா கிடைச்ச மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்ம அந்த போர்டு மேக்கிங்கில் எப்படி கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மேக் பண்ணது உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 213, 231, 341, 521, 314, 134, 143, 123, 512, 132, 142, 124, 315, 351, 319, 391 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதனால் வந்து பிசி தான் மெயினாக நம்ம டார்கெட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாளாக நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வின்னிங் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம முதல் நாள் நம்ம கொடுக்குறோம். ஓகே நண்பர்களே, இது நம்ம கரெக்டாக சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேயருக்கு தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குற அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைமிங் இருக்குதுன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இது நாளைக்கு எப்படி ஹிட் ஆகுதுன்னு முதல்ல பார்ப்போம். இந்த ஃபார்முலா சரியாக வருதா இல்லை வேறு ஏதாவது ஃபார்முலா எடுக்கணுமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நாளைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.